கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் தான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். என்னுடைய கிச்சனில் இந்த சைடு மட்டும் ரொம்ப நீட்டாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டீல் ரேக் ஒன்று வாங்கியிருந்தேன். இதனால் மேலேயும் திங்ஸ் வச்சுக்கலாம், கீழேயும் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த இடத்தெல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனு கத்தி இதெல்லாம் போட்டுக்கு நான் 3 ஸ்டாண்ட் யூஸ் பண்ணேன். அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரே இதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று வாங்கி அதிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அதையே அந்த ஸ்டீல் ரேக்கில் தூக்கி வச்சுட்டேன். அப்புறம் இதுக்கு முன்னாடியே கட்லரி செட்டு ஒன்று வாங்கி வச்சிருந்தேன். அது இப்போ கொஞ்சம் அழுக்காக இருந்தது. சரி அதையும் கையோட க்ளீன் பண்ணி நீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதையும் உட்காந்து நல்லா கழுவி அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டில் தூக்கி வச்சுட்டேன். அப்புறம் நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா 2 மிக்ஸி ஜார் தேவைப்படும், உரல் தேவைப்படும். அதை இந்த மாதிரி கீழே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குது. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது போக மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த கண்டெய்னர் ஒன்று யூஸ் பண்ணுவேன். இவ்வளோ நாள் ஆயில் பாட்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணேன். இப்போ ஸ்டீலில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படி சொல்லி அதையும் கொஞ்சம் மாற்றிட்டேன். நெய் போட்டு வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருந்தது. சரி அதையும் வாங்கி அதுலேயும் பார்த்தீங்கன்னா நெய் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்க்கும்போது கிச்சன் ரொம்ப நீட்டாக இருந்த மாதிரி இருக்குது, நல்லா ஸ்பேஸும் கிடைச்ச மாதிரி இருக்குது. முன்னாடி உள்ள வீடியோக்கும் இப்போ அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். சரி இப்போ இந்த பழைய பொருளெல்லாம் என்ன செய்வீங்க அப்படின்னா இது வேற ஒரு யூசேஜ்க்கு வச்சுக்குவேன். அது எதுக்கு யூஸ் பண்ணுறேங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.